எல்லோருக்கும் வணக்கம். சாமி சரணம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இந்த வீடியோ வந்துட்டு நான் செய்யறது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு யாரையும் புண்படுத்தணுன்ற நோக்கத்துல செய்யல. யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி நான் செய்யல. ஓகேவா? ஓகே. இது வந்துட்டு என்னோட ஒரு குட்டி ஷேரிங் தான், அட்வைஸ் தான். ஓகே. இப்ப பேரண்ட்ஸுங்க, இப்ப இது நீங்க பாத்தீங்களா, பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உங்களுக்கு 20 வயசுக்கு மேல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு உங்ககிட்ட எல்லா விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. எல்லா விஷயம் சொல்றாங்க, வேலை விஷயம் சொல்றாங்க, யாரை பாக்குறேன்னு சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, நம்ம மதத்தை தாண்டி வேறொரு மதத்துல உள்ள பெண்ணோ ஆணோ அவங்கள இஷ்டப்படுறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வைக்கிறேன். நீங்க என்ன செய்வீங்க? அவங்க வந்துட்டு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட சொல்றது வந்துட்டு அதுக்குதான். ஓகேவா? அதுக்குதான். ஆனா அவங்க ஆல்ரெடி டிசைடட். உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? எப்படி நீ செய்யலாம், யாரை கேட்டோ, ஓ மை டேட் பாடி, அது கட்ட வேகாது, அதெல்லாம் பேச வேண்டாம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு, ஓ ஆமாவா, ஆமாவாமா, ஆமாவாப்பா, அந்த மாதிரி உங்க பிள்ளைங்கிட்ட பேசிட்டு நீங்க சொல்லுங்க. சரி, அப்படியே நீ கல்யாணம் பண்ணிட்டு பிறகு மத மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா என்ன செய்வேன்னு கேளுங்க. அவங்க அப்படி இல்லம்மா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஆகாது அப்படி இப்படின்ட்டு ஜெஸ்ஸாலாம் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆரம்பத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி நீங்க மதம் மாற்றம் நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. அப்படியே நீ கண்டிப்பா மதம் மாற்றம் பண்ணா கூட இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த என்வாயரன்மெண்ட், நம்மளுடைய ரிலீஜியஸோட நம்ம பிரேயர்ஸ், நம்ம என்னென்ன செய்யறோம், என்ஜாய் பண்ணி செய்யறோமே, இதெல்லாம் நீ அந்த மதத்துக்கு போயிட்டுன்னா செய்ய முடியுமா, முடியாதா? ஆர் யூ கோயிங் டு மிஸ் ஆல் திஸ் திங்ஸ்? கேளுங்க. இப்ப நீங்க வருஷம் நீங்க காவடி எடுக்கிறீங்க, பிறந்த இடத்துக்கு காவடி எடுக்கிறீங்க. ஓகேவா? நீ அந்த மாதிரி மதம் மாதம் ஆயிட்டு பிறகு அந்த பொண்ணையோ பையனையோ நீ கல்யாணம் பண்ணிட்டு பிறகு இதெல்லாம் நீ செய்ய முடியுமான்னு கேளுங்க. என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேளுங்க. உங்க அம்மா என்னென்ன செய்யறாங்களோ, ஒரு ஹிந்துவா என்னென்ன செய்யறாங்களோ, இதெல்லாம் அங்க செய்ய முடியுமான்னு கேளுங்க. ஆர் யூ கோயிங் டு மிஸ் ஆல் திஸ் திங்? ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. கேளுங்க, அழகா பேசுங்க, அழகா பேசி கேளுங்க. யோசிப்பாங்க அவங்க. அப்படியே இல்ல அதெல்லாம் நான் யோசிச்சிட்டேன், ஐம் ரெடி ஃபார் எனி திங் அப்படின்னு சொன்னார்னு வைங்களேன், ஆர்கியூவே பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றப்பதான் அவங்க வேணும் வேணும்னு செய்வாங்க. விட்டுருங்க. ஓ ஓகேவாயா, ஓ ஓகே ஓகே, அப்படின்னா யூ willing டு லெட் கோ. நம்ம ரிலீஜியஸ் எல்லாத்தையும் யூ willing டு லெட் கோ. நம்மளுடைய சம்பிரதாயத்தை யூ willing டு லெட் கோ. நம்ம அம்மா வீட்டில் என்னென்ன செய்யறாங்களோ அது எல்லாத்துக்கும் யூ கோயிங் டு மிஸ் தட், பட் ஸ்டில் யூ willing டு லெட் கோ. யூ லெட் them கோ. யூ லெட் her or let him go. உட்கார்ந்துக்கிட்டு அழுந்துகிட்டு என் பையன் இப்படி போயிட்டானே, என் பொண்ணு இப்படி போயிட்டால, இந்த மதத்துல கல்யாணம் பண்ணிட்டால, அழுவாதீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க உயிரோட இருக்காங்க, வேற ஒரு மதத்துல சேர்ந்துட்டு உயிரோட தான் இருக்காங்க. அவங்க வந்து செத்து போல இருக்கட்டும், விட்டுருங்க. எம்மதமும் சம்மதம் என்று சொல்ற மதம் தான் நம்ம மதம். சரிங்களா? அதனால வேண்டாம்னு நீங்க சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் சொல்லுங்க. Are you willing to let go? Are you willing to let go? கேளுங்க. அப்படி எஸ் அம்மா, எஸ் அப்பா, ஐ willing to let go everything. நம்ம ஹிந்துவா இதெல்லாத்தையும் ஐ willing to let goன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், விட்டுருங்க. டென்ஷன் வேணாம், விட்டுருங்க. என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியுமா? வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்ன செய்வீங்க? விட்டுருங்க. நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு விட்டுருங்க. சாமி சரணம். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கீங்க.